ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டில் லன்ச் என்னென்னு பார்த்துடலாமா? பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான் பாப்பா ஊற்றி சாப்பிட்டுட்ருக்கா. அதுக்கு சட்னி எதுவும் கிடையாது, சுண்டல் குழம்பு தான். இந்த சுண்டல் குழம்பு நான் எப்படி வச்சேன், காலைல எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன், என்னென்ன சமைச்சேன் அப்படிங்கிறத ஃபுல் லென்த் வீடியோவாக ஒரு விளாகாக வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அவளே வந்து லேட் ஆகிடுச்சு, நான் வாக்கிங் போய்ட்டு லேட் ஆகினால தோசை ஊற்றி சுண்டல் குழம்பு வச்சு சாப்பிட்றான். இப்போ பார்த்திங்கன்னா மதியத்துக்கு பார்த்திங்கன்னா லன்ச்சு சாப்பாடு வந்து டிஃபன் பாக்ஸ் வச்சு முடிச்சிட்டா. நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வடித்த கஞ்சி, இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியல், இது வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல், இதில் கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பதினிக தண்ணி. இன்றைக்கி இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமேவும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயக்களி இன்றைக்கி ஏன் கிண்டலன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. போனாலும் போகலாம், இல்லை அப்படின்னா ஒரு 10, 11 மணி 12 மணி போனால் கொஞ்சம் லேசாக வெந்தயக்களி கிண்டி சாப்பிட்டுக்கிறோம். அது இல்லாமல் பழைய சாதம் மிச்சம் இருக்குதா, அதனால் சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு விட்டாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க, என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி 7 to 8 வந்து தினமும் வந்து லைவ் இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால், கம்பல்சரி கிடையாது, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து நீங்கள் எங்களோட பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும். உங்கள் வீட்டில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.